growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாசமிகு தாயாரிடம். இந்த நிகழ்ச்சியால் அதிர்ந்து போன ஹலீமா நபி ஸல்லல்லாஹு அவர்களை அவரது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்தார்கள். ஆமினா மதீனாவில் மரணம் அடைந்த தன் அன்பு கணவரின் கபரை கண்டு வர விரும்பினார்கள். தன் குழந்தை முஹம்மது, ஊழியப் பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோரிடம் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார்கள். மன அமைதிக்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கே மீண்டும் பயணமானார்கள். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார்கள். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே அபுவா என்ற இடத்தில் மரணம் அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர் அனாதையான தன் பேரர் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார்கள். பிறக்கும் முன் தந்தையை இழந்த சோகம் ஒருபுறம் வருந்திக் கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாகி விட்டது. தன் பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தன் பிள்ளைகள் அனைவரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். புனித காபாவின் நிலையில் அப்துல் முத்தலிஃபுக்கென ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பைச் சுற்றி அமர்ந்திருப்பர். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமரமாட்டார்கள். சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அங்கு வந்து விரிப்பில் அமர்வார்கள். அவரை அதிலிருந்த அப்துல் முத்தலிஃபின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள். இதை அப்துல் முத்தலிப் பார்த்துவிட்டால், என் அருமை பேரரை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று கூறி தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி அவரது முதுகை தடவிக் கொடுப்பார்கள். அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டு களிப்படைவார்கள். இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 8 ஆண்டு 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆனபோது பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்து விட்டார்கள். தன் மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதரர் அபூ தாலிப் பராமரிக்க வேண்டுமென விரும்பினார். இப்னு ஹிஷாம்.